எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ஈஸியான கீரை பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த கீரை குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு 100 கிராம் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பும் போடலாம், நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு டம்ளர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு டம்ளர் தலையை தட்டி ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 3 பூண்டு பல் நீள வாக்கில் கட் பண்ண, ஒரு 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, ஒரு 200 தக்காளி பொடியாக நறுக்குனது, எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸ், நான் கேஸ் பற்ற வச்சுருக்கேன், எல்லாத்தையும் போட்டு குக்கர் மூடி 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். விசில் நான் கேஸ் ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் ஆகுது. ஃபுல் ஸ்டீம் போயிடுச்சு. ஃபுல் ஸ்டீம் போன அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பாசி பருப்பு, அதனால் இது சீக்கிரமாக வெந்துடுச்சு. இதே நீங்கள் பருப்பு போட்டிங்கன்னா 3 விசில் போடணும். தண்ணியும் இன்னும் ஒரு டம்ளர் ஜாஸ்தி ஊற்றணும். இது கரெக்டாக இருக்குது. ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா இதே மாதிரி பருப்பு வேகும். இந்த பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம இதில் கேஸ் பற்ற வச்சுட்டு இந்த கீரை பாருங்கள், நான் முளைக்கீரை எடுத்திருக்கேன். எந்த கீரை வேணால் பண்ணலாம். இது முளைக்கீரை ஒரு புடி, இதோ இப்படி ஒரு புடி எடுத்திருக்கேன். நல்லா அரிஞ்சிட்டு ஒரு புடி எடுத்திருக்கேன். ஒரு புடின்னா இது 1/2 கெட்டு, பெரிய கெட்டு, அதில் பாதி எடுத்திருக்கேன். நான் இதையும் போட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வேணால் அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கீரை வேகணும். தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விடலாம். ஏற்கனவே 4 விட்டுருக்கேன். இன்னும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்ல ஒரு கொதி வந்த அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கீரை வேகணும். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. மூடிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். நம்ம பாருங்க, நம்ம கீரையை போட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் ஆறுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எப்படி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா வெந்துருக்கு கீரை. போகிறோம். இப்போ நம்ம கேஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இதுதான். நல்லா வெந்து அதோட மிங்கிள் ஆகிடுச்சு அந்த பருப்போட. இதோட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இது தாளித்து வைக்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. யார் வேணால் பண்ணலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 பூண்டு பல் நசுக்கினது. நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் இது போடுறோம். இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுக்கலாம். பாருங்கள், பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 2 வரமிளகாய் 2 கட் பண்ணி போடலாம். இது 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி. இப்போ நம்ம இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இது இந்த கீரை மேலே அப்படியே சூப்பரான கீரை பருப்பு குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுப்பாங்க. யார் வேணால் பண்ணலாம். பேச்சுலர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யார் வேணால் பண்ணுவாங்க. ஒரு ஈஸியான கீரை பருப்பு, எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.